வாழ்க்கையில நம்ம டே டு டே லைஃப்ல நம்மள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கதை வடிவத்துல கொடுத்திருக்காரு. ஹிந்தி திணிப்பு பத்தியோ, ஸ்டேட்டோடைய பொலிட்டிக்கல் பார்வையை பத்தியோ, இல்ல சென்ட்ரல் இருக்கிற கவர்மெண்ட் பத்தி அவரோட தாட் என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிட்காயின் பத்தியா அதுல இருக்கு, பிரஸ்ஸோடைய டேக் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதுவும் இந்த கதையில இருக்கு. எல்லாமே இந்த கதையில இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு கதை பிடிச்சாலும் சரி, இல்லை ஒரு கதையை நம்ம இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும் போதும் சரி, அதில் பயங்கரமாக நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, இல்லை நம்மளோட எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதோடைய அவுட்புட் அந்தளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் என் பெயர் கட்டியங்காரன் அப்படிங்கிற இந்த கதையில் கார்த்திகேயன் புகழேந்தி ஒரு சினிமா தளத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, அங்கே தான் கதை ஆரம்பிக்குது. பட் அந்த கதை முடியும் போது ஆல்மோஸ்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை நம்ம கடந்து போகிற விஷயங்கள், அது எல்லாத்தையுமே ஒரு கதை வடிவத்தில் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது ஆல்மோஸ்ட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஒரு ஆத்தர் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவரோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அவரோட ரைட்டிங்கில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சம்வேர் அந்த ஷாட் முடிஞ்ச உடனே இவங்களை விட வேற ஒருத்தவங்க இதில் நடித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் நோட் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இவங்க சரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கதையில் வேலை பாருங்கள், பட் லெட்ஸ் நாட் கண்டினியூ ஆஸ் அன் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. நான் ஆர்ட்டில் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறது எப்படி இவங்களால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது? ஒருவேளை இது அவனோட வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஷனோட தான் கதை ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த கொஷனில் இருக்கவர் யார் அப்படின்னா அவர் தான் கட்டியங்காரன். இப்போது என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு டிரெக்டர், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. அந்த ஃபேன் பேஜில் அவருடைய ஸ்டாண்ட்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் விஷயங்கள், லெட்ஸ் சே இப்போ நம்ம தமிழகத்தில் நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹிந்தி திணிப்பு பற்றியோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோடைய பொலிட்டிக்கல் பார்வையை பற்றியோ, இல்லை எலெக்ஷன்ஸ் பற்றியோ அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றியோ, இல்லை சென்ட்ரல் இருக்கிற கவர்மெண்ட் பற்றி அவரோட தாட் என்ன, இது எல்லாமே அவருடைய ஃபேன் பேஜில் வெளிப்படையாக வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க அந்த டைரக்டருடைய பெரிய ஃபேன். யார்? ஆரம்பத்தில் நமக்கு அறிமுகமான அந்த ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பொதுவாக திரைத்துறையில் ஒரு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வெளியில் வரவங்க கொஞ்சம் கம்மி. அப்படி வரவங்களுக்கு அவங்களுடைய அந்த போல்ட்னஸ்க்காகவே ஒரு ஃபாலோயிங் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் அவங்களோட ஆர்ட்டுக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பித்த ஃபேன்ஸை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்காக, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்க்காக, இல்லை அவங்களுடைய இந்த உலகத்தை பற்றின பெர்ஸ்பெக்டிவ்காக ஃபேன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதனால் அவங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபேனாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் உங்கள் படத்தை தான் ரசித்தோம், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் என் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹீரோயினுக்கு அந்த டைரக்டருடைய அந்த விஷயங்கள், அவர் பொலிட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு இணையதளத்தில் மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அந்த டைரக்டர்கிட்டேருந்து ரிப்ளை வருது. பட் இது அந்த டைரக்டர் தானா அப்படிங்கிற ஒரு கொஷனோடு தான் கதை நகருது. ஒரு பாயிண்டில் அந்த பர்டிகுலர் பிரபலமான அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு, ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு. அதில் கொடுக்கக்கூடிய தன்னோட பேஜில் வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸுக்கு நான் பொறுப்பு இல்லை, தட் இஸ் நாட் மீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு ஃபேனாக அவங்க ஒரு 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 கஷ்டமான இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஷீ இஸ் அ போல்ட் உமன் ஹூ ஹேஸ் அ டேக் ஆன் மல்டிபிள் திங்ஸ். அதே மாதிரி இந்த டைரக்டரோட ஸ்டாண்ட்ஸையும் பார்த்தோன்னே ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதனால தான் அந்த பேஜோடு அவங்க இன்ட்ராக்ட்லாம் பண்ணாங்க. அந்த இன்ட்ராக்ஷனில் நடந்த விஷயங்களோடைய இம்பேக்டை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைரக்டர் தான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இங்கே தான் அந்த பேஜை ஹேண்டில் பண்ணுறது வேறு யாரோ அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அவரை போலீஸ் தேட ஆரம்பிக்குது. இப்போ இந்த கட்டியங்காரங்கிற பேரில் இந்த பையன் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே வராரு. ஆனால் அவருக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வந்துடுது. என்னடா இது, நம்ம அவரோட பெரிய ஃபேனு, அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம், அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் எழுதணும், ஆனால் அவர் என்னையே பிடிக்கணும்னு சொல்லி போலீஸ் அனுப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகிறாரு.
பட் இது வந்து ஒரு ஒரு வைல்டு சேஸ் மாதிரி மாத்திரம் இல்லை. இப்போ அனானிமஸாக இருக்கக்கூடிய இவர் எந்தெந்த விஷயங்களை பற்றி பதிவிட்டார், அதில் தான் இந்த ஆத்தருடைய கன்ஃபியூஷன்ஸோ இல்லை கொஷின்ஸோ இல்லை அவருடைய பெர்ஸ்பெக்டிவோ பிரதிபலிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிட்காயின் பற்றியா அதில் இருக்குது, இல்லை இந்த மாதிரி அனானிமிட்டி பற்றியா அதில் இருக்குது, ப்ரெஸ்ஸோடைய டேக் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதுவும் இந்த கதையில் இருக்குது, என்வாயர்மெண்ட் பற்றின பிரச்சனைகளா அதுவும் இந்த கதையில் இருக்குது. ஸோ இவர் தன்னை பாதித்த நிறைய விஷயங்களை கதை வடிவத்தில் ஒரு ட்வீட் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாகவோ அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரங்கள் போடுறதா அவர்னால் வெளியில் வந்து சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது ஐ சி ஆஸ் அன் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் தான். இது எல்லாருமே நம்ம பண்ணுவோம். நம்ம எதை பிலீவ் பண்ணுறோமோ அதை நம்ம கதையில் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் எனக்கு இதில் வந்து டிஸ்டிங்க்டாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங். எனக்கு என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கணும். ஸோ என்வாயர்மெண்ட் எதிராக வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறேன், அதை பற்றின ஒரு கதை அப்படி மட்டும் இல்லை. ஏன்னா நம்மளை ஒரு தனிநபராக ஒரு விஷயம் மட்டும் பாதிக்காது. ஒரு பிரச்சனையில் நம்ம போய் உட்கார்றதுக்கு மல்டிபிள் விஷயங்கள் இருக்கலாம். இல்லை நம்ம அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கோ இல்லை இந்த சொசைட்டி அன்ஜஸ்டாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கோ நிறைய காரணிகள் இருக்குது. ப்ராபப்ளி அது பாலிட்டிஷியன்ஸோட பவராக இருக்கலாம், இல்லை அப்யூஸ் ஆஃப் பவராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அனானிமஸாக இருக்கவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பயங்கரமாக ரசித்த ஒரு நபர் அவர் அப்படியே வேறு மாதிரி இருக்காருங்கிற அந்த ரியாலிட்டியாக இருக்கலாம், இல்லை யாரோ தெரியாத ஒரு நபரோட நமக்கு ஆன்லைனில் இப்படி பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபைனலி கட்டியங்காரனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? இந்த டைரக்டர் கட்டியங்காரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் கட்டியங்காரன் என்னவா இருக்குது? ஸோ நமக்கு ஒரு பெயர் தெரியாத நபராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணால் நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். நமக்கு பெயர் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலும், நல்லா நம்ம மதிக்கிற ஒரு நபராக இருந்தாலும், அவங்க என்ன பண்ணால் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த மாதிரியான நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்தை இந்த புக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறது, த்ரில்லர்னு சொல்லலாம், இல்லை மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்லலாம், இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்னு மட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியலி ஐ தாட் இட் வாஸ் மோர் அபவுட் ரிலேஷன்ஷிப்னு நினச்சேன், ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதிலிருந்து ஒவ்வொன்றா மாறி இந்த கதை வந்து முடியும் போது ஓகே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கட்டியங்காரன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு கட்டியங்காரன் அப்படின்னா அந்த வேர்டுக்கான மீனிங் தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா சூப்பர். ஆனால் எனக்கு திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் டு நோ தி மீனிங் ஆஃப் ஹேஷ்டேக் கட்டியங்காரன். ஸோ கட்டியங்காரன் யாருங்கிறது கதையில் இருக்குது, கட்டியங்காரன்னா என்ன அப்படிங்கிறது என்னோடய தேடல் இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ஐ ஃபவுண்ட் த மீனிங், அதுதான் இந்த கதையோடைய க்ரக்ஸே அப்படிங்கிறது இட் வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங் டு நோ. அதனால் கட்டியங்காரன்னா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி படிக்கிறதுக்கு கீழே லிங்க் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது புக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. த புக் ஷோ சேனலில் இதே மாதிரி நிறைய புக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுடைய பிடிச்ச ஜானரில் இருக்கிற புக்ஸ் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ரியலி லவ் அ புக், அதோட வீடியோ பார்த்து யூ லெட் மீ நோ வெதர் யூ லவ்ட் இட். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்த புக்கை நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ லெட் மீ நோ என்ன சிமிலாரிட்டிஸ் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது இன் வாட் எவர் வி ரெட் மியூச்சுவலி. அதையும் வந்து டூ லெட் மீ நோ. அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ த புக் ஷோ. தேங்க்யூ. பாய்.